ஒரு நேரம் மலர்களால் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் துளசி என்ற குட்டி பெண் வாழ்ந்து வந்தாள். இரவு நேரத்தில் அமைதியான கிராமம். எல்லாம் சத்தம் இல்லாமல் மெதுவாக காற்று வீசியது. துளசி என்னும் குட்டி பெண் தனது ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள், மனசு நிறைந்த இனிய ஆசையோடு. அன்று வானம் மேகத்தால் மூடப்பட்டிருந்தது. நிலா எங்கும் தெரியவில்லை. துளசி கொஞ்சம் பயமாக உணர்ந்தாள். நிலா அக்கா ஒன்றும் வரவில்லையா என்று மெதுவாக சொன்னாள். அந்த நேரத்தில் துளசியின் அறைக்குள் ஒரு சிறிய ஒளிப்பொதிவு பறந்து வந்தது. அது ஒரு நிலா தேவதையா? ஒளிரும் சிறிய சிறகுகளுடன் மெல்லிய குரலில் நான் லைலா என்று அறிமுகமானாள். லைலா தன் கரங்களில் வைத்திருந்த சிறிய பொட்டியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு அழகான நிலா வடிவ விளக்கு ஒளிர்ந்தது. அது துளசியின் அறையை மந்திரம் போல் பிரகாசப்படுத்தியது. அந்த மயக்கும் நிலா விளக்கின் ஒளியில் துளசியின் பயம் எல்லாம் மறைந்தது. அவள் கண்களை மூடியதும் இனிய தூக்கம் அவளை தழுவி கொண்டது. தூக்கத்தில் துளசி நிலாவில் நிற்கும் கனவு கண்டாள். அவளை சுற்றி சின்ன சின்ன நட்சத்திர குழந்தைகள் சிரித்து கொண்டிருந்தன. எல்லாம் ஒரு மந்திர உலகம் போல. காலை சூரியன் அறைக்குள் நுழைந்ததும் துளசி புத்துணர்ச்சியுடன் விழித்தாள். அவள் பக்கத்தில் இன்னும் மெதுவாக ஒளிரும் நிலாவிளக்கு இருந்தது. அவள் புதிய தைரியத்தின் அடையாளமாக. ஓகே பேபி, பை பை.